அம்மா ஊர்வசி தேவி நானே இப்படிப்பட்ட புண்ணியமான சபையிலே என்னுடைய பேரோ உங்களுடைய பேரோ ஊர்வசி இல்லையே சாரக்கண்ணு புண்டந்தாங்க அது வேற காலையில அது இல்ல அப்படி ஊர்வசியா இருந்த போதும் தாங்கள் ஊர்வசியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவள் அம்மா எப்படி பிறந்தீங்க கண்ணம்மா பிறந்த ரகசியம் அண்ணா அண்ணோ அம்மா தேவாதி பனியே வருது மேல பேச மாட்டேன் சூப்பரா இருக்குது மேல மட்டும் கீழே கீழே அடி ரொம்ப மட்டமா போயிடுச்சு அடி வாங்கி சீப் அம்மா அம்மா அன்றா சரி தேவரொருபுரம் அசுரவாதி கூட்டொருபுரம் சரி நின்று நின்று திருப்பார் கடலை பானையாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன அனக்கயிறாக செய்து தேவரொருபுரம் சரி அசுரவாதி கூட்டொருபுரம் நின்று நின்று இப்படி அமிர்தம் கடிந்தாகலாம் இப்படியா அப்பா சரி அந்த அமிர்தம் அப்படியே பொங்கி வந்துதான் பொங்கி ஆமா சரி எதுக்கு அப்பொழுது நீங்கள் அப்படி அமிர்தத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன வேலை அம்மா அப்படி நாங்க அமிர்தத்தில் பிறந்தாலும் சரி எங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை என்னோட உடன்பிறப்பு உடன்பிறப்பு நாங்க யார் யார் பிறந்தோம் யார் யாருமா நாங்க எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேரு அண்ணா பனிகாலத்துல கையை வச்சு பேச்சாது சூடாயிரும் ஆமா சூடாயிரும் 3000 4000 பாரப்பட்டாளா அதேதான் குடிநலத்திலிருந்து
லாரி பேக் இருக்குதுல்ல, அதுலேருந்து உள்ளே போகிற வழியில் இருக்குது வேறக்காரன் கோயில். வேற சத்து இது வேற இடம் புக்கிங்கு. எனது நாடகம் பார்த்து இங்கே புக்கானுக்கு இதில் பார்த்து அதுதான் பேசணும். 2 வாரம் ஆமாம் யூடியூப்பில் வரும். இப்போ இது வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இந்த இதில் பச்சையா அந்த பச்சையில் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அந்த அமிர்த வழியாக முதலாக யார் பிறந்தாங்க? யாரு? ஒரு மூதேவி பிறந்தது. மூதேவி. ஆமா. சரி, மூதேவி இருந்தா போதுமா? இரண்டாவது ஸ்ரீதேவி வேணும்ல. ஸ்ரீதேவி பிறந்தா. பிறகு பிறகு சத்த கன்னிகள் 7 பேர். 7 பேர் பிறந்தீங்களா? என்னமோ சொல்றாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, நீயே கேட்டு சொல்லு. என்ன சொல்றாங்க? சொன்னா போறாங்க சொல்லுடி. அதுதானே, அது வித்து எவ்வளவு நாள் ஆகி போச்சு. ரம்பை, சரி, ஊர்வசி, மேனகை, ரதி தேவி, பூசக்கர கொடை, 32 பேர் சமாதானம், 32 பேர் சமாதானம், பாரிஜாத மலர், அகலை என்று சொல்லப்பட்ட பெண்ணும், அகலை என்ற பெண்ணும், ஆமா, இந்திராணி, ஆதிலட்சுமி, அன்னலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, மகாலட்சுமி, இதுவெல்லாம் அமிர்தத்தில் பிறந்தது. சரி, அப்படி பிறந்து நாங்க எங்க இருக்கிறோம்? நீங்க எங்க இருக்கிறீங்க? என்ன வேலை செய்யறீங்க? சொல்ல அம்மா, அப்பா, அமராவதி பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் தேவேந்திரன். ஆமா, இருக்காரு. மன்னரன் தினந்தோறும் மாதத்தில் ஒரு நாள் விடுமுறை நாள். ஆமா, சரி, தேவர் சபையில, தேவாதி தேவர் சபையில தலைவனாக சமாதானத்தில் அமர்ந்திருப்பார். சரி, யாரு? தேவேந்திர மன்னன். அப்போ இந்த 7 நாட்டியவாதிகள் இருக்கிறமல்ல, அவருக்கு முன்பதாக தேவாதி தேவர் எல்லாம் சமாதானத்தில் அமர்ந்திருப்பாங்க. சரி, அப்போ அவருக்கு முன்பதாக நாங்க நாட்டி ஆடுவோம். வீதியில கூத்தாடுறது என்ன பெருமையா சொல்றாள். அப்ப நான் கூட மகாராஜி கூத்தாடுறியா? நாட்டியம், நாட்டியம் புரியுது, பரதநாட்டியம். ஓ, தகர்த்தோம். அப்போ நாங்க பரதநாட்டியம் ஆடுவோம். அந்த தேவர்களை நாங்க சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்வாங்க? பொன்னும் பொருளும் எங்களுக்கு பரிசாக கொடுப்பாங்க தேவர்கள். அதை வைத்து நாங்க தெய்வ கன்னிக்கு வாழ்ந்து வர்றோம். அண்ணா மாட்டேன் தூக்காத. தந்தைய இன்னைக்கு எங்க போனான்னு கூப்பிட்ட என்ன காரணம்? தேவேந்திர மன்னன் முன்பதாக நாட்டியம் புரிய வேணும், அதனால உங்களை அழைத்து வர சொன்னார். அண்ணா, அப்படி மன்னரை காண்பதா இருந்தா இன்று நாங்க எங்க போகணும்? மன்னரை பார்ப்பதா இருந்தா எங்க அக்கா ரொம்ப இருக்கிறா. ரொம்ப இருந்தா நான் அண்டா கூட போட்டு அமைச்சு ஆசைப்படாடு. ரம்பை எல்லாத்துக்கும் முதல் பிறந்தவன். முதல்லையா பிறந்தா? ஆமா, தடிச்சிருக்குமே. அது இல்ல, முதலாக அமிர்தத்தில் பிறந்தார் எங்க அக்கா ரம்பை. அவளை சந்தித்து பிறகு போய் மன்னரை காண்போம். புறப்படலாமா? போலாம்.